சூரியன் உதிக்குது. திரும்ப என்ன ஆகுதுன்னா மறையுது. காலையில உதிக்குது, சாயங்காலம் மறையுது. இது என்ன நமக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா, நீ உனக்கு பொழுது விடியுது, நீ நல்ல ஒரு இந்திரியங்களுக்கெல்லாம் உன்னோட புத்திய வசப்படுத்தாம பகவானை நோக்கி திருப்பி அந்த நல்ல பகல் பொழுத நல்ல பகவானோட சித்தத்துல நீ வச்சிருந்தே அப்படின்னா உனக்கு கழிக்கிற காலம் நல்ல காலமா போயிடும். ஆனா இந்த காலையில தோன்றின சூரியன் ஆகப்பட்டது சாயங்காலம் மறைஞ்சு போயிடுது. அப்படிங்கும் போது அது என்ன ஆகுதுன்னா ஒரு நாளும் ஒரு பொழுது போயிட்டே இருக்கு. ஆனா நீ பகவானை நினைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சூரியன் உதிச்சு சாயங்காலம் அஸ்தமிச்சு திரும்ப மறுநாள் உதிச்சு ஆயுள்ல ஒரு நாளையும் அவன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அதனால நல்ல புத்திமானா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான்னா இத புரிஞ்சுப்பான். ஏன்னா பகவானோட கதையை கேட்காத ஒரு க்ஷணமும் வியர்த்தம். அது போக்கடிக்கப்பட்டாச்சு. ஆயுசுல ஒரு நாள் இன்னைக்கு நம்ம கேட்கல, நீ ராமநாமம் சொல்லலையா, நீ கிருஷ்ணநாமம் சொல்லலையா, நீ முகுந்தனை கூப்பிடலையா, நீ கூப்பிடல அப்படின்னா நீ ஒரு நாள் வியர்த்தம் பண்ணிட்ட, வீணா போயிடுது. அந்த ஒரு நாள் பொழுது போக்கடிச்சாச்சு, வீணா போயிடுது. ஆயுசுல ஒரு நாள் போயிடுதேன்னு நீ வருத்தப்பட, ஐயோ ஒரு நாள் நம்ம வீணாக்கிட்டோமே, நம்ம ஒரு பொழுது போயிடுதே அப்படின்னு. ஏன்னா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீ லோக சுகத்துக்காக ஆசைப்பட்டேன்னா ஜீவனுக்கு மரம்லாம் உலகத்துல பகவான் மரம் வச்சா தண்ணி ஊத்துவாங்கிற மாதிரி பகவான் மரத்தெல்லாம் படைச்சிருக்கான். நம்மள படைச்சா மரத்தையும் படைச்சிருக்கான். ஆனா மரங்கள காட்டுல உயிர் வாழலையா? துருத்தி எல்லாம் மூச்சு விடலையா? கிராம பசவக அப்படின்னா கிராமத்துல தெருவுல நாய் பசு பட்டி அது மாதிரிலாம் போகுது, அதுக்கெல்லாம் ஆகாரம் கிடைக்கலையா? அவளுக்கு ஒண்ணுமே பண்ணாம இந்த நாய் பட்டி மாதிரி இந்த ஆகாரத்தை அதுகள் சாப்பிட மாதிரி நீயும் வீரியசேனம் பண்ணிட்டு இப்படி சாப்பிட்டு பொழுது கழிச்சிருந்தேன்னா உனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு சமம் தானே. என்ன வித்தியாசம்? நீ அந்த மிருகம் இருக்க, நீ மனுஷனா பகுத்தறிவோட ஆறாவது அறிவோட உன்னை பகவான் படைச்சிருக்கான் போது அப்போ உனக்கு என்ன இருக்கணும்னா பகவானோட நினைப்பு ஒரு பொழுதும் அவனையே நினைக்கணும். எவனோட காது பகவானோட மார்க்கத்தை அடையலையோ அவன் நாய் மலத்துங்கிற பட்டி ஒட்டகம் கழுதை இந்த மாதிரி ஒரு மிருகத்துக்கு சமமானவன். மனித ரூபத்துல இருக்கிற பசு அவனுக்கு ஏன்னா எந்த காது பகவான திருவிக்கிரமா பகவானோட பராக்கிரமங்களை கேட்கலையோ அது வெறும் ஓட்டை. அந்த காது இருந்து என்ன இல்லாம என்ன, இந்த காது நல்லதுக்கு இருக்கணும், நல்ல விஷயம் கேட்கறதுக்கு. பகவானோட கதைகளை காணம் பண்ணாத அந்த கெட்ட நாக்கு இருக்கு ஜிஹ்வா, அசதி ஜிஹ்வா தவளையோட நாக்கு மாதிரி. தவளையோட நாக்கு எதுக்குன்னா கத்திட்டு ஒன்னதும் பிரயோஜனம் கிடையாது. அத மாதிரி நாக்குடா, கேட்காத காது காது இல்லடா, ஓட்ட காதுடா, உன்னோட சொல்லாத நாக்கே கிடையாது, அது கெட்ட நாக்கு, தவளையோட நாக்கு மாதிரி. தலையில பட்டு வஸ்திரத்தினால நான் முண்டாசு கட்டிட்டு இருக்கேன், கிரீடத்தை நான் தலையில போட்டுட்டு இருக்கேன், என்னோட தலைக்கு பத்தியா, என்னோட கிரீடம் எத்தனை அழகா இருக்கு பத்தியா நீ சொல்லலாம் பெருமையா. ஆனா எந்த தலையில கிரீடமும் பட்டு துணியை கட்டிட்டு இருக்கியோ அந்த கட்டிட்டு இருக்கிற தலையாகப்பட்டது முகுந்தன தலை தாழ்த்தி வணங்கலைன்னா அது வெறும் சொமடா. அது வணங்கல அப்படின்னா அது வெறும் பிரயோஜனமே இல்ல, வெறும் சொம. அதாவது பிரகாசிக்குது, தங்கமா இருக்கு, நான் என்ன தலையில வச்சிருக்கேன் கிரீடம்னா அதோட பிரயோஜனம் இல்ல, அதோட மதிப்பே கிடையாது. அந்த தலை எம்பெருமான திருவடியில போய் முட்டி மோதி அழகணும் கதறணும், அப்பத்தாட்டா இது நல்ல தலை அப்படிங்கிற. அடுத்தது கங்கணம், கையில கங்கணங்கள்லாம் போட்டுக்கணும், முத்து பதிச்ச பவழம் பதிச்ச அப்படி அழகா எல்லாம் ரத்னம் பதிச்ச கையில கங்கணங்கள்லாம் போட்டுட்டு இருந்துட்டு அரே சபரியாம்னா குருதக கரவுஷாவோங்கிற எந்த கையால பகவானுக்கு இந்தான ரெண்டு புஷ்பத்தை தூக்கி போடாத ஒரு கையா, கங்கணத்தோட கூடின கையாவே இருந்தாலும் அந்த கையை சவத்தோட கை, செத்த பணத்தோட கை சமண்டா அப்படின்ட்டு. அப்ப அடுத்தது நராணாம் நயனே, மனுஷனோட எந்த கண்கள் ரெண்டும் பகவானோட அர்ச்சாவதார திருமேனிகளை பாக்குறதுலயோ அது மயில் தோகையில கண்ணு பத்தியெல்லாம் அழகா இருக்கும். பார்த்தல மயில் தோகை எடுத்து கிடக்கும், நம்ம ஆத்துல எல்லாம் எடுத்து கொண்டு வச்சுட்டு இருப்போம். அதுல பார்த்தா மயில் கண்ணு அங்கங்க தெரியும். அப்ப அந்த மயில் கண் மாதிரி, மயில் தோகையில இருக்கிற கண்ணு மாதிரிதான். எந்த கண்ணு பகவான பார்க்காத கண்ணு, நீ பார்த்துடுனா அது வந்து ஞான கண். இது உனக்கு குருட்டுக்கு, அதாவது கண்டறியாத உலகத்துல உள்ள பொருளை பார்க்க முடியலன்னா சரிங்களா, கண்ணில் இருந்து பகவான பார்க்க முடியாதவன்
மயில் தோகையில இருக்கிற கண்ணுக்கு சமம். யவ் பாதம். அடுத்தது கால்களை பத்தி சொல்றாரு. எந்த காலு ஸ்ரீ ஹரியோட கோயிலுக்கு போறது இல்லையோ அந்த காலு திருமஜன்ம பாஜவோ மரஜன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரக்கால் வச்சுட்டு நடக்கிற பத்தியில லோகத்துல கால் இல்லாதவன் மரக்கால் வச்சு நடப்பான். அந்த மாதிரி காலுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன்சவோ பாகவதாங்கிரி ரேணம். எந்த மனுஷன் பகவானோட பக்தர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்களோட பாதத்துளிய ஒரு நிமிஷமாவது தரிக்காம இருக்கானோ அவன் பிணம் 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 மனுஷனா இருந்தா கூட செத்த பிணத்துக்கு சமம் ஆச்சு. ஸ்ரீ விஷ்ணு பத்தியா துளசியாக கந்தம்னு எம்பெருமானோட திருவடியில இருக்கக்கூடிய அந்த துளசியோட கந்தத்தை யார் நுகரலையோ அவன் அவன் மூச்சு விடுற பிணத்துக்கு சமண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அடுத்தது ஹிருதயத்தை பத்தி சொல்ற.